அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம். தினமும் ஒரு திருக்குறள். இன்று 15வது நாள். மக்கட்பேறு அதிகாரத்தில் 66வது திருக்குறள் பார்க்க போகிறோம். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது இது சொல் பொருள் பார்க்கலாம். தம் மக்கள் தம் மக்களின், அதாவது தம் பிள்ளைகளின் மழலை சொல்னது, அந்த மழலை பேச்சு இருக்கலாம், அந்த மழலை சொற்கள்னா இது அந்த பிள்ளை பேசுறது, அதை கேளாதவர் இருக்கலாம், அந்த கேட்டு அறியாதவர்கள். குழல் இனிது, அந்த குழல் ஓசை தான் இனியது. யாழ் இனிது, அந்த யாழின் இசைதான் இனியது என்பனது என்று புகழ்ந்து கூறுவர். ஆனால் அந்த தன் குழந்தையின் மழலை சொல்லை கேட்டவர்கள் என்னது, அந்த குழல் இசை இனியது கிடையாது, யாழ் இசை இனியது கிடையாது, என் பிள்ளையோட இசை தான், என் பிள்ளை பேசுகிறது தான், அதுதான் இனியது அப்படின்னு சொல்லுவாங்க. தான் அதான் சொல்லியிருக்காங்க. தன் மக்களின் மழலை பேச்சை கேட்டு அறியாதவர்கள் குழல் ஓசை இனியது, யாழ் இசை இனியது என்று புகழ்ந்து கூறுவர். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன் பிள்ளையை பேசுறது வந்து பார்த்தா அப்பா வந்து பார்த்தா கேட்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழல் இசை இனிது, யாழ் இசை இனிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தா தன் மழலை சொல்லை கேட்டு இருக்காங்களா, அந்த கேட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா அந்த குழல் இசை இனிது கிடையாது, யாழ் இசை இனிது கிடையாது, என் பிள்ளை பையன் பேசுறது அந்த மழலை சொல் தான் இனியது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்களாம். அதுதான் அதோட வந்து சிறப்பு. மழலை சொல்லின் இனிமையே அதுதான். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்னா மழலை சொல். கிளியின் சொல்லா, காதலி சொல்லா, கவிஞர் சொல்லா. சூப்பராக ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. மழலை சொல் தான் தெரியும் நம்மளுக்கு. இதுக்கு அடுத்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை விட இது வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு வந்து அடுத்த திருக்குறள் வரும். அதனால இதையும் குழப்பிடக்கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 123 கொஸ்டின். வள்ளுவர் கூட்டுப்படி மழலை சொல் கேளாத எவற்றை இனிது என்பார்கள். அந்த குழல் இசையையும் யாழின் குழல் ஓசை இருக்கலாம், அந்த குழல் இசை யாழ் இசை அதுதான் இனியதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம். நன்றி. அடுத்த திருக்குறள் சந்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் 10 குறள் சேர்த்து ஒரு வீடியோ போடலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு. நன்றிப்பா.